வடிவை உண்மை அதுதான் இந்த பிரபஞ்சத்தினுடைய வியாபகம் என்று காட்டிக் கொண்டிருக்கிறார். இந்த இப்படிப்பட்ட இந்த ஆத்மா வாக்கினாலும் பிரவச்சனத்தினாலும் அறிய முடியாது. அப்படின்னா வேதமும் சாஸ்திரங்களும் இருக்க அல்லல் பிறவி அறுப்பானே. பிறவி என்கின்ற இந்த தலையை துக்க சுக ராக துவேஷ அகங்காரம் மமகாரம் என்று சொல்லக்கூடியதாகிய கூட்டுக்குள்ளே அடைபட்டிருக்கக்கூடியதாகிய இந்த பெரிய ராட்சச அலைகளை கொண்டதாகிய இந்த பிறவி கடல் என்கின்ற கடலை கடக்க முடியாதப்பா. அப்படிப்பட்ட இந்த நிலைப்பாடு கொண்டதை 84 லட்சம் பிறவிகளும் எதுவாக பிறந்தாலும் துக்கம்தான் சார். எந்த 84 லட்சம் வகை மனிதன் மட்டுமல்லப்பா, எல்லாமே துக்கம் 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 தான். அது அதனுடைய வெளிப்பாடு. மனிதன் புலம்புறான், அது புலம்புறது இல்லை, அவ்வளவுதானே. அதை விட துக்கத்தை அனுபவிப்பது என்பது எல்லாத்துக்கும் ஒன்றுதான். அப்படிப்பட்ட இந்த பிறவி பெருங்கடலை தாண்ட அந்த ஈஸ்வரன் தான் எப்படி கங்கையானது சாக்கடை நீர் இன்னும் மழை நீர் எதெல்லாம் வந்து சேர்த்தாலும் அதையெல்லாம் கங்கை நீராக மாற்றி விடுகிறதோ அதுபோல எப்படி கடலானது கடலை எது அடைந்தாலும் சாக்கடை வந்து அடைந்தாலும் சரி, சுனாமி வந்து அடைந்தாலும் சரி, இன்னும் எது வந்தாலும் அது கடலாக ஆக்குகிறதோ அதுபோலதான் கூத்தரசன் நடராஜனின் பாதங்களில் சரணடைந்தால் யாராக இருந்தாலும் மோட்சம் உறுதி. அதனால இவன் அதிகாரியானோன். எப்படி அதிகாரியானான்? இந்திரியங்களாலும் போன தெய்வங்களாலும் பூத பௌதீகங்களாலும் தவணம் மூன்றடைந்து வெயில் சகத்திலா புழு போல் வெம்பினான். இப்படி சம்சார துக்கம் என்று யார் அறிகிறார்களோ அவர்கள் இந்த துக்கத்தை விடுவதற்கு அந்த பகவானை சரணடைந்தால், அதனால இந்த நிலையை மோட்சம் என்கின்ற சரணாகதியின் மூலமாக மோட்சத்தை அடைந்து மீள்வார். அதனால அல்லல் பிறவி அறுக்கின்ற ஒரே தன்மையுடையவர் அவர்தான். அதனால அல்லல் பிறவி அறுப்பானை சொல்லற்கரியவை சொல்லி, அப்படிப்பட்ட அல்லல் பிறவியை அறுக்கக்கூடிய தகுதியுடைய அந்த பகவானை சொல்லற்கரியவைகள் எல்லாம் சொல்லணும்னா அதெல்லாம் சொல்லதற்கு அரியது, சொல்ல முடியாது, விளக்க முடியாது. இப்படி என்று விளக்க முடியாது. ஒரு சொல் எதை விளக்க முடியும் அப்படின்னா, நம்ம முன்னாலே பார்த்துருக்கோம், ரூடி குண சம்பந்த கிரியா என்கின்ற இவைகள் எதற்கு இருக்கிறதோ அதுதான் சொல்லால் விளக்க முடியும், வார்த்தையால் விளக்க முடியும். ரூடி என்றால் வழி வழியாக வந்த ஒரு வழக்க சொல், அதாவது காது இது அப்படின்னா அது ரூடி. ரூடினா என்ன அர்த்தம்? இந்த பிரபஞ்சம் தோன்றிய காலத்திலிருந்து இதுதான் காது என்று யாரோ எப்போதோ வைத்திருக்கிறார்கள். அப்போ அது காது என்று சொல்கின்ற போது அதை நாம் புரிந்து கொள்கிறோம். இப்போ ரூடி என்பது இருந்தால் அந்த வார்த்தை காது என்று சொன்ன உடனே ரூடியாக வருகின்ற காரணத்தினாலே அது எனக்கு புரிகிறது. அடுத்தது குணம். குணம் நல்லவன் கெட்டவன் அப்படி இப்படின்னு எல்லாம் சொல்லக்கூடிய குணம். அதே போல சம்பந்தம். என்ன, இவர் எனக்கு சம்பந்தி, அவர் இவருக்கு சம்பந்தி, இவர் அப்பா தாத்தா மாமா மச்சா என்கின்ற தொடர்புகள் இருந்தால் அதை வார்த்தையால் விளக்க முடியும். அதே போல செயல்னா டிரைவர், இன்னும் மெக்கானிக் அப்படி இப்படின்னாலும் சொல்கிறோமே, அதுபோல அவர் செய்கின்ற செயலை நாம் குறிப்பதாக, செயல் இருப்பதை குறிப்பதாக இருந்தால் வாக்கு உபயோகப்படுத்தி புரிய வைக்கலாம். ஆனால் வாக்குக்கு மட்டுமல்ல, மனதுக்கும் எட்டாது. ஏதோ வாச்சோ நிவர்த்தந்தே அப்பிராப்பிய மனசாசக ந அயம் ஆத்மா பிரவச்சனேன லப்யதே. இப்படிப்பட்ட இந்த ஆத்மாவை நீ பிரவச்சனங்களினால் அடைய முடியாதப்பான. பிரவச்சனம்னா உடனே கிளாஸ் நினைச்சுக்கூடாது. பெருசா யாமிமாம் புஷ்பிதாம் வாச்சம் என்று ஏதோ ஆத்மா அது இதுன்னு ஏதோ ஒரு ஸ்டைலான வார்த்தைகளை சொல்லி விளக்கலாம் என்று சொன்னால் அதெல்லாம் முடியாதப்பா. நம் மேதையா, அறிவினால் அறிய முடியாதப்பா.
நகு நான் பகுனா ஸ்ருதேன போச்சுனா நாளிலிருந்து 6 கிளாஸுக்கு வர மாட்டேன். சும்மா கேட்டுகிட்டே இருக்கிறதுனால மட்டும் புரிந்து விடாதப்பா. இந்த கேட்டதை நீ மனனம் நிதித்தியாசனம் செய்தால்தான் முடியுங்கிறது தான் சொல்கிறாங்களே தவிர, கேட்டால் கிடைக்காதுன்னு சொன்னோன்னே இந்த கிளாஸை கேட்க வேண்டாம், கேட்டு பிரயோஜனம் இல்லை, போயிடலாம், நாளிலிருந்து போயிடாதீங்க. இது கேட்டால் மட்டும் பத்தாது. கேட்டல், சிந்தித்தல், தெளிதல் என்கின்ற 3ம் நாளும் அடையக்கூடியது. அதனால ஆத்மா வாக்காலும் பிரபஞ்சத்தினாலும் அறிய முடியாது அப்படின்னா, வேதங்களும் சாஸ்திரங்களும் உபதேசங்களும் எதுக்கப்பா அப்படின்னா, அஜ்ஞான கலுஷம் ஜீவம் ஞானாபியாசாத் வினிர்மலம் கிருத்வா ஞானம் ஸ்வயம் நச்சே ஜலம் கதக வேண்டும். அப்படி இவைகளை எல்லாம் செய்கிற போது என்னுடைய மனதில் இருக்கக்கூடிய அந்த அழுக்கானது விலகி ஆத்மா தானாக தெரியுமே தவிர சாஸ்திரம் ஆத்மாவை உண்டு பண்ணுவது இல்லை. ஆத்மா நித்திய சுத்த முத்த ஸ்வரூபமாக இருக்கிறது. அதனால அவச்சின்ன இவ அஜ்ஞானா தன்னாசேசதி கேவலக ஸ்வயம் பிரகாசதே ஆத்மா மேகாபாயே அம்சுமானிவ என்று ஆத்மபோதத்தில் மிக அழகாக சொல்கிறார். மூடியிருக்கக்கூடிய அந்த மேகத்தை காற்று என்கின்ற குருவினுடைய காற்று குருவினுடைய உபதேசம் என்கின்ற காற்று விளக்கினால் ஆத்மா சுயம் ஜோதியாக எப்படி சூரியன் தானாக தெரிகிறதோ அதுபோல தெரிகிறது. அதுபோல குருவை பகவானை சரணடைந்தவருக்கு ஒன்று ஓ என்று கூறியவர் ஓ என்று சொல்றார். அப்பா என்னை காப்பாத்து என்று யாரெல்லாம் சரணாகதி அடைகிறார்களோ அவர்களுக்கு ஞானஸ்வரூபம் சொஸ்வரூப அவஸ்திதா என்கின்ற நிலை ஏற்படும். சொல்லிய பாட்டின் பொருளுணர்ந்து சொல்வார் செல்வர் சிவபுரத்து. யார் இந்த சிவபுராணத்தை அல்லது எந்த ஒரு பாராயணமாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு உபநிஷத்துக்களாக கீதையாக எதுவாக இருந்தாலும் எப்பொழுது அதனுடைய முழு பயன் என்பது கிடைக்கிறது என்றால் அதனுடைய பொருளை உணர்ந்து, சொல்லினுடைய பொருளை யார் ஒருவர் உணர்ந்து சொல்கிறார்களோ அவர்கள்தான். ஏன்னா பகவானே சொல்றார் உபநிஷத்துல பரவித்யா அபரவித்யா என்று பார்த்தால் அபரவித்யா என்று எது என்று கேட்கிறார். அப்ப சொல்றார் என்ன வேதம் சடங்கம் இன்னும் என்னென்ன இருக்கிறதோ அத்தனையும் இதிகாசம் புராணம் அது இதுன்னு எல்லாம் அத்தனையுமே அபரவித்தை தான். அப்போ பரவித்தை எது? அந்த அர்த்தத்தை, அந்த மகா வாக்கியத்தினுடைய அர்த்தம் உனக்கு ஸ்புரணமாகின்ற போது மட்டும்தான் அது பரவித்தையாக ஆகிறது. அதனால பாராயணத்துக்கென்று ஒரு பலன் இருக்கிறது. உடனே நான் பாராயணம் வேண்டாம், வேதோ நித்தியமதீயதாம் ததுதிதம் கர்மத்தனுத்தீயதாம் சொல்லியிருக்க. பாராயணம் என்பது அவசியம். அதனால பாராயணத்துக்கு ஒரு பலன் உண்டு. ஆனால் அது பரிபூர்ணமான பலனாக இருக்காது. காரணம் வைதிகர்கள் கூட எல்லா வேத மந்திரங்களையும் சொல்றாங்க. இந்த இந்த திருவாசகம் தேவாரம் எல்லாமே சொல்லிக்கொண்டு தான் இருக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு அது ஒரு விளக்கு, அவர்களுக்கு அது ஒரு வேலையாகத்தான் இருக்கிறதே தவிர அவர்களுடைய ஆட்டிடியூடில் இவ்வளவு இதற்கு இது சொல்ல வேண்டும், இதனுடைய சக்தி, இதனுடைய முழு பலன் அவர்கள் அடைகிறார்களா என்றால் இல்லை. அதனாலும் பலன் அடைகிறார்கள், ஏதோ கொஞ்சம் தட்சணை கிடைக்கிறது. அல்லது அவர்கள் அல்லாவது நம் போன்றவர்கள் பாராயணம் செய்தால் அதற்கு ஒரு பலன் இருக்கிறது. அது அந்தக்கரண சுத்தி என்பதை ஏற்படுத்துகிறது. இதே இந்த திருவாசகத்தை முற்றோதல் மூலமாக பல பலன்களை, லௌகீக பலன்களை அடைந்தவர்கள் நிறைய இருக்கிறார்கள். ஆனால் சொல்லிய பாட்டின் பொருளுணர்ந்து சொல்வார். அல்டிமேட் பலன் என்ன? செல்வர் சிவபுரத்து. அவர் சிவலோக பிராப்தி, ஐக்கிய பாவம் என சிவஞான போதத்தில் சொல்கின்றது போல ஜீவ ஈஸ்வர ஐக்கிய போதத்தை அவர் ஜீவனே சிவனாக அறிகிறார்கள் என்கின்ற அந்த மோட்சம் என்கின்ற பதவிதான் இந்த தன்மையினுடைய நிலைப்பாடு. அதனால அல்லல் பிறவி அறுப்பான பிறவி என்கின்ற பெருங்கடலை தாண்ட வைப்பது. அதனால இந்த பிறவி தலையை அறியாமல் துக்க சுக ராக துவேஷ என்று சொல்லக்கூடிய இவைகள் எல்லாத்தையும் அப்புறப்படுத்தக்கூடிய தன்மை என்றால்
இந்த சொல்லிய பாட்டினுடைய பொருள் உணர்ந்து சொல்வதுதான். அப்படி யார் இந்த சிவபுராணத்தை சொல்லிய பாட்டினுடைய பொருள் உணர்ந்து சொல்கிறார்களோ அவர்களெல்லாம் மோட்சகதி அடைவார்கள். அதுதான் அல்டிமேட் கோல். பல்லோரும் ஏற்றப்பணிந்து இப்படிப்பட்ட இந்த மாமருந்தை, இந்த பவ ரோகத்தை அனைவரும் சொல்லி சொல்லில் அடங்காத சிவனை சொல்கொண்டு போற்றுவோம். சர்வ சித்தாந்தங்கள் சொன்ன அந்த உட்கருத்தை அறிந்து தெளிவாக புரிந்து, மிக மிக முக்கியமான வார்த்தை போட்டிருக்கார், தெளிவாக அறிந்து ஆப்த வாக்கியத்தின் உட்பொருளை அறிய அவன் அருள் வேண்டும். அந்த தெளிவாக புரிவதற்கு என்ன வேணும்? அவனுடைய அருள் வேண்டும். எனவே ஈஸ்வர அனுகிரகத்தினால்தான் சித்திக்கும். அப்படி அவனல்லாலே அவன்தாள் பணிந்து பல்லோரும் இந்த சிவ புராணம் என்கின்ற தேனை ஏற்றி பணிந்து படித்து புரிந்து உய்ய எல்லாம் வல்ல அந்த கைலைநாதன் அருள் புரியட்டும். அவனது அருளும் சாதகரது சாதனையும் இரண்டும் சேர்வதுதான் ராஜயோகம். அந்த ராஜயோகத்தில் இந்த சச்சிதானந்த ஸ்வரூபமானது அனுபூதியாகட்டும், கேட்பவர் அத்தனை பேருக்கும் அனுபூதியாகட்டும் என்று இறைவனை பணிந்து தென்னாடுடைய சிவனே போற்றி, தென்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி, சத்குருநாதர் திருவடிகள் போற்றி போற்றி. தயானந்த ரூபம் மதாச்சாரியமிகே, தயானந்த ரூபம் மதாச்சாரியமிகே. ஓம் நம சிவாய வாழ்க. நாதன் தாழ்வாழ்க, இவை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. கோகடி ஆண்ட குருமணிதன் தாழ்வாழ்க. ஆகமம் ஆகி நின்ற அடிப்பான் தாழ்வாழ்க. ஏகன் நடிவாழ்க. வேகன் கெடுத்தாண்ட வேந்தன் அடிவெல்க. பிறப்பருக்கும் பிஞ்சகந்தன் பெய்களர்கள் வெல்க. புறத்தாக்கு சேயோந்தன் புங்கழல்கள் வெல்க. கரங்குய்வார் உண்மகிழும் கோண்கலல்கள் வெல்க. திறங்குய்வார் ஓங்குவிக்கும் சீரோன் கலல் வெல்க. ஈசனடி போற்றி, எந்தையடி போற்றி, தேசனடி போற்றி, சிவன் சேவடி போற்றி, நேயத்தே நின்ற நிமலன் நடி போற்றி, மாயப் பிறப்பவர்க்கும் மன்னன் நடி போற்றி, சீரார் பெருந்துரை நம் தேவனடி போற்றி, ஆராத இன்பம் அருளும் அதை போற்றி, சிவன் அவன் என் சிந்தையுள் நின்ற அதனால் அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி சிந்தை மகிழ சிவபுராண தன்னை முந்தை முனை விழுதும் ஒழிப்பஞ்சார் கண்ணுதலாம் தன்களுடைய கண்காட்ட வந்தெய்தி எண்ணுதற் கெட்டாத எழுதி விண்ணறைந்து மண்ணறைந்து விக்காய் விளங்கொழியாய் எண்ணிறைந்த தொல்லை இல்லாதானே நின்பெருஞ்சீர் தொல்லை பொல்லா வினையேன் புகழுமாறுடையேன் புல்லாகி பூடாகி புழுவாகி மரமாகி பல்விருவமாகி பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய் பேயாய் கண்களாய் வல்லசுரராகி முனிவராய் தேவராய் செல்லா நின்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்தரைத்தேன் என்பெருமான் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டின்று வீடுற்றேன் உய்ய என் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற மெய்யா விமலா விடைப்பாக வேதங்கள் ஐயா என ஆழ்ந்தகன்ற நுண்ணியனே வெய்யாய் தனியாய் யமானாம் விமலா பொய்யாயினவெல்லாம் போயகல வந்தருளி மெஞ்ஞானமாகி விழுகின்ற வெய்ச்சுடரே எஞ்ஞானம் இல்லாதவன் இன்பப் பெருமானே அஞ்ஞானம் தன்னை அகழ்விக்கும் நல்லறிவே ஆக்கம் அளவிருத்தி இல்லாய் அனைத்துலகும் ஆக்குவாய் காப்பாய் அளிப்பாய் அருள் தருவாய் போக்குவாய் என்னை புகுவிப்பாய் நித்தொழும்பின் நாட்டத்தின் நேரிய சேயாய் நனியானே மாற்றமாம் மனங்களிந்து நின்ற மலையோனே கலந்த பால் கண்ணனோடு தேன் கலந்தால் போல சிறந்தடியார் சிந்தனையுள் தேனூறி நின்று பிறந்த பிறப்பருக்கும் எங்கள் பெருமான் நிறங்களோர் ஐந்துடையாய் விண்ணோர்கள் ஏற்ற மறைந்திருந்தாய் எம்பெருமான் வல்வினையே தன்னை மறைந்திட மூடிய மாய இருளை அறம் பாவம் எனும் அருங்கயிற்றால் கட்டி புறந்தோல் போர்த்தெங்கும் புழு அழுக்கு மூடி மலஞ்சோறும் 9 வாயில் குடிலை மலங்க புலனைந்தும் வஞ்சனை செய்ய விலங்கு மனதால் விமலா உனக்கு கலந்த அன்பாகி கசிந்து உள்ளுருகும் நலந்தான் இல்லாத சிறியர்க்கு நல்கி நிலந்தன் மேல் வந்தருளி நீர் கடல்கள் காட்டி நாயில் கடையாய் கிடந்த அடியேற்கு தாயிற் சிறந்த தயாவான தத்துவனே மாசற்ற ஜோதி மலர்ந்த மலர்ச்சுடரே
தேசனே சேனார் அமுதே சிவபுரனே பாசமாம் பற்றெடுத்து பாரிக்கும் ஆரியனே நேச அருள் புரிந்து நெஞ்சில் வஞ்சங்கட பேராது நின்ற பெருங்கருணை பேராரே ஆரா அமுதே அளவில்லா பெண்மானே ஓராதார் உள்ளத்துள் உழைக்கும் முடியானே நீராய் உருகி ஆறுயிராய் நின்றானே இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே அன்பருக்கு அன்பரே யாவையுமாய் அல்லவுமாய் ஜோதியனே துன் இருளே தோன்றா பெருமையனே ஆதியனே அந்தம் நடுவாகி அல்லானே ஈட்டன்னை ஆட்கொண்ட எந்தை பெருமானே கூட்டமை ஞானம் கொண்டுணர்வா தன்கருத்தில் நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய நுண்ணுணர்வே போக்கும் வரவும் புறவும் இல்லா புண்ணியனே காக்கும் என் காவலனே காண்பரிய பேரொழியே ஆற்றின்ப வெள்ளமே அத்தா தோற்றச் சுடரொழியாய் சொல்லாத நுண்ணுணர்வாய் மாற்றமாம் வையகத்தே வெவ்வேறு வந்தறிவாம் தேற்றனே தேற்ற தெளிவே சிந்தனையுள் ஊற்றான உண்ணார் அமுதே உடையானே வேற்று விகார விடக்குடம்பில் கிடப்ப ஆற்றேன் என் ஐயா அரணே ஓ என்று போற்றி புகழ்ந்திருந்து பொய்கட்டு மெய்யானார் வீட்டிற்கு வந்து வினைப்பிறவி சாராமே கள்ள புலக்குரம்பை கட்டளிக்க வல்லானே நல் இருளில் நாட்டம் பயின்றாடும் நாதனே எல்லையில் கூத்தனே தென்பாண்டி நாட்டானே அல்லல் பிறவி அறுப்பானே ஓவென்று சொல்லற்கரியனை சொல்லி திருவடிக்கு சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்வார் செல்வர் சிவபுரத்துள்ளார் சிவன் அடி கீழ் பல்லோரும் என்ற பணிந்து ஓம் நம சிவாய் ஓம் நம சிவாய் ஓம் நம சிவாய் சத்குருநாத் ஹரி ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே ஓம் சாந்தி 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 ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ ஹரி ஓம் 11 மணிக்கு பஜகோவிந்தம் ஓம் நமோ நாராயண ஹரி ஓம் ஓம் நமோ நாராயண ஓம் நமோ நாராயண வாய்ஸ் கரெக்டாக இருந்தாலும் கேட்டுங்க. இன்னைக்கு எல்லாம் கிளியரா இருந்துங்களாமா? ஹரி ஓம் ஜி ஹரி ஓம் ஜி ஓம் சத்குரு ஹரி ஓம்